ஒலிக்க வருகிறது. குறளும் பொருளும் அதிகாரம் 101 நன்றியில் செல்வம் என்னும் தலைப்பிலே சிறப்புரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் இளநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 101 நன்றியில் செல்வம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பணப்பெருமாள், காளிங்கர் ஆகிய 16 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. திருக்குறள் உரைகளுள் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 101 நன்றியில் செல்வம். நன்றியில் செல்வமாவது என்பது பயன்படாத செல்வம், அதாவது செல்வத்தை சேர்த்தவர்க்கும் பிறர்க்கும் பயன்படாத செல்வம் என்பதாம். நன்றியில் செல்வம் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 101 நன்றியில் செல்வம். 1001வது திருக்குறள். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃது உண்ணான், செத்தான் செயக் கிடந்தது இல். பெரும்பொருளை சேர்த்து வைத்தவன் உண்ணாது இறந்தவனுக்கு அப்பொருளால் உரிமை ஏதும் இல்லை. 1002வது திருக்குறள். பொருளான் ஆம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளான் ஆம் மானா பிறப்பு. அனைத்தும் பொருளால் ஆகும் என்று பிறர்க்கு கொடுக்காத கருமியின் மறுமையில் இழிபிறப்பு உண்டாகும். 1003 ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நீலக்கு பொறை. சேர்த்த பொருளை இறுக்கி வைத்துக் கொண்டு ஈகை புகழில்லாத ஆடவர் பூமிக்கு பாரமாவார். 1004 எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன். எவராலும் விரும்பப்படாத கருமி தனக்கு பிறகு என்று எதை கருதுகின்றான். 1005 கொடுப்பதுவும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறர்க்கு கொடுக்காதவன் தானும் உண்ணாதான், இவனுக்கு பல கோடி இருந்தென்ன பயன். 1006 ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான், தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பிலாதான், தானும் அனுபவியாமல் ஏழைக்கும் ஈயாதான், பெரும் செல்வத்திற்கு ஒரு கேடு. 1007 அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், மிக நலம் பெற்றால் தமிழல் மூத்தற்று. ஏழைக்கு கொடுக்காதவன் செல்வம் அழகுள்ள குமரி மனமாகாது கிழவையானது போலும். 1008வது திருக்குறள். நச்சு படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. எவராலும் விரும்பப்படாதவன் செல்வம் ஊர் நடுவில் எட்டி மரம் பழுத்தது போல. 1009 அன்பு ஒரீ தன் செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அன்பின்றி அறம் செய்யாது சேர்த்த பொருளை எடுத்துக்கொள்வார் யாரோ. 1010வது திருக்குறள். சீருடை செல்வர் சிறு துடி மாறி வரம் கூர்ந்த அணையது உடைத்து. கொடையாளர்கள் சிலகாலம் வறுமையுறுதல் மேகம் வறுமையுற்றது போலாகும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், சிறப்பாக குறளும் பொருளும் அதிகார 101 நன்றியில் செல்வம் என்ற தலைப்பிலே
சிறப்பாக சொற்பொழிவாற்றியிருந்தார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. தினந்தோறும் குரலும் பொருளும் வழங்கி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.